அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ஸ்நாக் தாங்க ரெடி பண்ண போகிறோம். கோதுமை மாவு சிக்கன் வச்சு தான் அந்த ஸ்நாக் நம்ம செய்ய போகிறோம். அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஸ்நாக் செய்கிறதுக்கு முதல்ல மேல் மாவு ரெடி பண்ணிக்க போகிறோங்க. நான் ஒரு கப்பு கோதுமை மாவு எடுத்துருக்கிறேன். இதை ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி தெளிச்சிட்டு பூரி பதத்துக்கு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்க போகிறோம். இப்போ பாருங்கள், மாவு ரெடி ஆகிட்டு இது மேலே ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா இது போல் தடவிட்டு 20 நிமிஷம் நல்லா ஊறட்டும். மூடி போட்டு அப்படியே எடுத்து வச்சிடலாம். இப்போ பாருங்கள், ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்கு நம்ம மசாலா ரெடி பண்ண போகிறோம். அடுப்பில் கடாயை வச்சுட்டேன். கடாயை காஞ்சிருச்சு. கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் காஞ்சிருச்சுங்க. இப்போ ஒரு அரை ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்க போகிறோம். சோம்பு நல்லா பொரிஞ்சிருச்சு. ஒரு சின்ன சைஸ் வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். அது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். வெங்காயம் ஓரளவு வதங்கட்டுங்க. அதுக்கப்புறம் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். இவ்வளோ பதம் போதும். இப்போ நம்ம தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளியும் ஒரு சின்ன சைஸ் தக்காளி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். தக்காளி வதங்குறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். 5 நிமிஷம் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கட்டுங்க. இப்போது நான் ஒரு 50 கிராம் சிக்கன் எடுத்துருக்கேங்க. எலும்பு இல்லாத சிக்கனு நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். நல்லா மஞ்சத்தூள் போட்டு நல்லா கழுவிட்டு சுத்தமாக எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இதை தான் நம்ம இந்த கலவையில் சேர்த்துக்க போகிறோம். வெங்காயம் தக்காளி ஓரளவு நல்லா வதங்கிருச்சுங்க. இப்போ 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்க போகிறோம். இப்போது ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். தனி மிளகாய் தூள் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அரை ஸ்பூன் சிக்கன் மசாலா சேர்த்துக்கலாம். கரம் மசாலா ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம். கரம் மசாலா அதிகம் சேர்க்கக்கூடாது. அதிகம் சேர்த்தோம்னா கசப்பு கொடுத்துரும். அதனால் கரம் மசாலா கம்மியாக சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸ்டேஜில் எடுத்து வச்சுருக்க சிக்கன் நம்ம சேர்த்துக்க போகிறோம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். அதிகமாக தண்ணி சேர்க்கக்கூடாது. கொஞ்சமாக தண்ணி தெளிச்சிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா அப்படியே ஸ்லோ ஃப்ளேமில் நல்லா வேகட்டுங்க. நம்ம இப்போ மூடி போட்டு வச்சிடலாம். இப்போது சிக்கன் கலவை நல்லா வெந்துக்கிட்டு இருக்கட்டுங்க. அதுக்குள்ளே நம்ம மாவு ரெடி பண்ணிடலாம். பூரி மாதிரி திரட்டி எடுத்துக்கலாம். ரொம்ப பெரிய சைஸாக இல்லாமல் சின்ன சின்ன உருண்டையாக ஃபஸ்ட்டு உருட்டிங்க. ஃபஸ்ட்டு சின்ன சின்ன உருண்டையாக உருட்டிக்கலாம். இந்த சைஸில் எல்லாத்தையுமே உருட்டி எடுத்துகிட்டு காட்டுறேங்க. இப்போ பாருங்கள், சின்ன சின்ன உருண்டையாக நம்ம உருட்டி எடுத்தாச்சு. இதை பூரி மாதிரி நம்ம திரட்டிடலாம். இப்போ பாருங்கள், சிக்கன் நல்லா ட்ரையாக வெந்துருச்சு. இந்த நேரத்தில் ஒரு ஸ்பூன் சீரக பொடி வச்சுருக்கேன். அதை நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். இது போல் தண்ணியே இல்லாமல் நல்லா மசாலா நல்லா ட்ரையாக ஆகிடணுங்க. அப்போ தான் நம்ம அந்த பூரிக்குள்ளே வைக்க போகிறோம் அந்த மசாலாவை. கொஞ்சமாக மல்லித்தலை போட்டுக்கலாம். கலந்து விட்டுக்கலாம். மசாலா ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற வச்சிடலாம் மசாலாவை. ஒரு உருண்டை எடுத்துகிட்டு மாவில் நல்லா டிப் பண்ணிவிட்டு பூரி மாதிரி தட்டிடலாம். ரொம்ப பெருசாக தட்ட வேண்டாங்க. ஓரளவு சின்ன சின்ன சைஸாகவே தட்டிக்கோங்க.
போதுங்க, இந்த சைஸு போதுமானது. சிக்கன் மசாலா வந்து நல்லா ஆறி போயிடுச்சு. இப்போ வந்து இதிலேருந்து ஒரு ஸ்பூன் எடுத்து திரட்டின பூரி மேலே வச்சுக்க போகிறோம். இது போல் வச்சுட்டு நல்லா இது எல்லாத்தையும் வந்து நல்லா மடித்து விட்டுறலாம். பாருங்கள், நல்லா இது மாதிரி பண்ணிவிட்டு கையால் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுடுங்க. கொஞ்சமாக மாவு எடுத்தது மேலே போட்டுக்கலாம். இது போலவே எல்லாத்தையும் நம்ம செஞ்சு வச்சிடலாம். எல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ வந்து எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துடலாம். இப்போ வந்து கடாயில் எண்ணெய் சேர்த்தாச்சுங்க. எண்ணெய் வந்து காஞ்சிருச்சு. இப்போ வந்து நம்ம ஒவ்வொரு பீஸாக போட்டு பொரித்து எடுக்க போகிறோம். இப்போ ஒவ்வொரு பீஸாக சேர்த்துடலாம். இப்போ வந்து நம்ம இதை திருப்பி விட்டுடலாங்க. பொறுமையாக திருப்பி விடுங்க. மசாலா பிரிஞ்சு வெளில வந்துடும். ஸ்நாக் வந்து நல்லா மேலையெல்லாம் நல்லா செவந்து வந்துடுச்சு. இப்போ வந்து நம்ம எடுத்துடலாம் இதை. இப்போ நம்ம இதை பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். பாருங்கள், இது போலவே எல்லாத்தையும் நம்ம போட்டு எண்ணெயில் போட்டு எடுத்துடலாம். நல்லா மொறுமொறுன்னு சூப்பராக சிக்கன் ஸ்நாக்ஸ் வந்து ரெடி ஆகிட்டு, நீங்களும் இது போல் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்து அசத்துங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.